ஞாயிற்றுக்கிழமையை 2 விதமாக பிரிக்கலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போய் நல்லா என்ஜாய் பண்ணி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வர்றது. இன்னொரு வகை வீட்டிலையே சுட சுட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போட்டு அதிலிருந்து சந்தோஷப்படுறது. இதில் நான் 2வது ரகம். நீங்கள் எந்த ரகம்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி இப்படி தான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆப்பம் தான் செஞ்சுருந்தேன். பிள்ளைங்க ஆப்பம் கேட்டிருந்தாங்கன்னு முதல் நாளையே அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்துருந்தேன். பச்சரிசி உளுந்து கொஞ்சம் சாதம் அண்ட் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சி எடுத்தது. ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ஆட்டுக்கால் கிடைக்கல. ஸோ ஆப்பத்துக்கு எப்போதுமே உள்ள நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச தேங்காய்பால், ஆப்பம் தேங்காய்பால் தான் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். வேறு எதுவும் பெருசாக செஞ்சுக்கல. ஆனால் மதியம் பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப் மெஷரிங் கப்பில் 3/4 கப் வரைக்கும் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2-3 கப் தண்ணீர் வச்சுருக்கேன். இப்போ இதில் எலும்பு துண்டுகள், எலும்பு கொழுப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி தால்ச்சாவுக்கு கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இப்போ இதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்து வரணும். இருக்கட்டும், வெயிட் வச்சு மூடிடுங்க. இப்போ அடுத்ததாக பிரியாணிக்கு மட்டன் பீசஸை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எலும்பு கொழுப்புன்னு சேர்த்து எல்லாமே எடுத்திருக்கேன். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு எல்லாருமே மோஸ்ட்லி பெரிய பெரிய பீசஸ் தான் சேர்ப்பாங்க. அதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக செஞ்சு பாருங்கள். அந்த மசாலா எல்லாமே மட்டன் பீஸில் நல்லா சார்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் இப்போ 1 கப் தயிர், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் சிக்கன் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது ஊற வச்சாதான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக இருக்கும். நல்லா கலந்து ஊற வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பிரியாணிக்கு பாத்திரம் வச்சுட்டு நெய்யும் ஆயிலும் சேர்ந்து கலந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் மட்டும் சேர்த்து செய்வாங்க சிலர், பட் நெய் சேர்த்திங்கன்னா அந்த வாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க மாட்டேன். சேர்த்து தாளித்து விட்ட பிறகு மெல்லிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் எலும்பு பருப்பு வெந்து வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். அதே ப்ரெஷர் குக்கரில் மட்டன் நல்லா ஊறி வந்த பிறகு அதையுமே சேர்த்து தண்ணீர் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். அதான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ இதில் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். பருப்பு எலும்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் காய் சேர்க்கணும். தால்ச்சாவுக்கு எப்போதுமே மாங்காய், கத்திரிக்காயெல்லாம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த காயும் சேர்க்கக்கூடாது. இதுதான் மோஸ்ட்லி நாங்கள் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பக்கம் மட்டன் நல்லா வெந்து வரணும். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. இந்த சைடு மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. தால்ச்சாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. தால்ச்சாவில் நீங்கள் ஜஸ்ட்டு மிளகாய் தூளும் உப்பு மட்டும் தான் நாங்கள் சேர்ப்போம். வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக தாளிக்கும் போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். ஆரம்பத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்துருப்போம். இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம தால்ச்சா இந்த பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணீரில் தான் நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம். ஸோ தாராளமாகவே தண்ணீர் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு மல்லி அண்ட் புதினா இலைகள் ரெண்டுமே சரிசம அளவு, அல்லது புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ தண்ணீர் வடிச்சிட்டு அந்த மட்டன் பீசஸை மட்டும் நம்ம எடுத்து பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணீர் சேர்க்கும் போது இந்த தண்ணீரை யூஸ் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. பிரியாணிக்கு எப்போதுமே தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப ஹெவி வேணான்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறையா மட்டனில் தண்ணீர் சேர்த்து வேக வச்சு மட்டன் வெந்த தண்ணீரை சேர்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் துண்டுகளை மட்டும் எடுத்து பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் ஊற வைக்கும் போது இஞ்சி பூண்டு, நெய் அண்ட் தயிரெல்லாம் சேர்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு தாளிக்க சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த பக்கம் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். நான் நம்ம பாப்பாஸ் கிச்சனுடைய பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். நம்மளுடைய ப்ராடக்ட் இது 100 கிராம் பேக். அரை கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா 15 கிராம் போதும். நம்ம இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி செய்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கக்கூடாது. மிளகாய்த்தூள் உட்பட சேர்க்கக்கூடாது. இதிலேயே எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப காரமான பிரியாணி வேணும்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதிலேயே மிதமான உரைப்போட இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்குறதால இந்த மசாலாவில் நீங்கள் 30 கிராம், 1 கிலோ பிரியாணிக்கு 30 கிராம் சேர்த்தா போதும். 100 கிராம் மசாலா வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ பிரியாணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பிரியாணி மசாலா 30 கிராம் பிரியாணி மசாலாவும் இதில் சேர்த்துட்றேன். பாப்பாஸ் கிச்சன் பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட நிறையா மசாலா, மால்ட்டு, சத்து மாவு, உளுந்து மிக்ஸி இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ தயிர் அண்ட் எலுமிச்சப்பழ சாறு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்குள்ளான கலவை எல்லாமே கலந்தாச்சு. தண்ணீர் சேர்க்கணும்.
1 கிலோ பிரியாணி ரைஸ் எத்தனை கப் இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அந்த 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் சேர்க்கணும். ஸோ அதுதான் அளவு. அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு தண்ணீர் கொதிச்சு வந்த பிறகு அரை மணி நேரம் ஊற வச்ச 1 கிலோ பிரியாணி அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அரிசி சேர்த்த பிறகு மறுபடியும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கொதிக்கும் போது மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்படியே ஒரு மிதமான தீயிலே 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வைக்கும் போது அந்த அரிசியும் தண்ணீரும் வந்து சரிசமமாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பதம் வந்த பிறகு ரொம்ப குறைவான தீயில வச்சு வெயிட் வச்சு மூடிடலாம். மூடும் போது நீங்கள் பேப்பர் அல்லது துணி ஃபாயில் பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் காற்று போகாமல் மூடி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக தான் மூடி வைக்கிறேன். ஸோ நல்லா பிரியாணி சமைக்க தெரியும் அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுருவாங்க. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன சொதப்பல்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் காய் நல்லா வெந்து வந்துருச்சு. மாங்காய் சேர்த்ததால் புளிப்பு சுவை தேவைப்படலை. ஸோ நான் புளியை சேர்க்கலை. ஸோ ஒரு மாங்காய் சேர்க்கலை மட்டும் கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தாளிப்பு பிரியாணி மசாலா அந்த தாளிப்பில் சேர்த்துட்டு தால்ச்சாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் சிக்கன் 65க்கு மசாலா பரட்டி வச்சாச்சு. ஆனியன் ரைத்தா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தம்மில் போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட சூப்பரான பிரியாணி சூப்பர் கலரோட ரெடி ஆயிடுச்சு. பாப்பாஸ் கிச்சன் மசாலா சேர்க்கும் போது வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேணாம். மிளகாய்த்தூள் உட்பட நீங்கள் சேர்க்கக்கூடாது. எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டான கலரில் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டெம்டிங்காக இருக்குது. மட்டன் பிரியாணி மட்டன் பீசஸ் சின்ன சின்னமாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டதால் நல்ல மட்டனுள்ள சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருந்தது. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே தால்ச்சா ஆஸ் யூஷுவல் எல்லோருக்கும் பிடிச்ச ஆனியன் ரைத்தா சிக்கன் 65. பிரியாணின்னு சொல்லும் போதே டொமேட்டோ ஜாம் தக்காளி ஜாம் வைங்க அல்லது பீர்னி வைங்க. ரவா பீர்னி பாயசம் மாதிரி வைப்போம். அதெல்லாம் ஸ்வீட் செய்யுங்க அப்படின்னு பசங்க சொல்லியிருந்தாங்க. கம்பெனி ஒர்க்கில் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்ததால் அது பார்த்துக்கிட்டே செஞ்சதால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதோட இன்றைக்கி முடிச்சிருந்தேன். ஸோ ஸ்வீட் கேட்ட பிள்ளைங்களுக்காக ஈவினிங் ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இப்படி தான் பிரியாணி இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கன்னா உங்கள் ஸ்டைலே செய்யலாம். நம்ம பிரியாணி மசாலா சேர்த்து ஈவினிங் வந்து காலையில் ஆப்பம் செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு மீதி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதிலே குழிப்பணியாரம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதில் வெல்லம் கரைச்சி சேர்த்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து குழிப்பணியாரம் செஞ்சுக்கிட்டேன். அண்டு ஏதாவது ஸ்வீட் செய்யணும். காலையில் பீர்னி செய்கிறதுக்காக கொஞ்சம் ரவை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதே ரவை நெய் முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கேசரி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கேசரி செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் டீக்கு வந்து பால் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய சண்டே இருந்தது. ஸோ பிள்ளைங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு எதையோ செஞ்சு கொடுத்து விட்டுருவோம். அவங்களும் ஆறி போய் அதை மதியம் சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிடாம கொண்டு வந்து கொஞ்சம் சிரமமாக ஒழுங்கான சாப்பாடு அவங்களுக்கு வாரம் முழுக்க கிடைக்காது. ஸோ அந்த வீக்கெண்ட்லேயாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு அதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ ஈவினிங் இந்த மாதிரி தான் போச்சு. பெருசாக தடல் புடலாம் செய்யலை. பட் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ அந்த திருப்தியோடு தான் இந்த சண்டே எங்களுக்கு போச்சு. நீங்கள் இந்த சண்டேல எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இந்த சண்டே ஒவ்வொரு வாரமும் சண்டேயும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.